எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹிமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். ஸோ நவராத்திரி சீக்கிரமாக ஆரம்பிக்க போகுது அண்ட் நம்ம எல்லார் வீட்லேயும் நிறைய பேர் நீங்கள் செலிப்ரேட் பண்ணுவீங்க, கொலுவெல்லாம் வைப்பீங்க. இப்போது நான் பார்த்தீங்கன்னா குட்டியாக கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கி வச்சுருக்கேன். இது ஆக்சுவலாக நான் வந்து எக்ஸிபிஷனில் வாங்கினது. அங்கே நிறைய குட்டி குட்டி இந்த மாதிரி காய்கறிகள், ஃப்ரூட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. எனக்கு அதுதான் மெயின் அட்ராக்ஷனாக இருந்தது. அதனால் எனக்கு ஸ்டுடியோவுக்கு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்து குட்டியாக கொஞ்சம் வாங்கி வச்சுருக்கேன். ஐ திங்க் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நவராத்திரினா நிறைய பேர் நீங்கள் கொலு வைப்பீங்க. அந்த கொலு வைக்கிற சமயத்தில் நம்ம யூஸ்வலாக வீட்டுக்கு கெஸ்ட் வரும்போது சுண்டல் பாயசம் வச்சு தருவோம். ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு வந்து இந்த ஸ்பெஷல் பாசி பருப்பு பாயசம் எப்படி செய்கிறதுன்னு காட்ட போகிறேன். ஸோ வாங்க இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பருப்பை வேக வைக்க போகிறோம். ஸோ நான் வந்து இந்த கப் மெஷர்மெண்ட், அதாவது 250 ml கப் மெஷர்மெண்ட்டில் 2 கப் எடுத்திருக்கேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பில் ஆல்ரெடி தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டேன். ஸோ நல்லா ஊறி இருக்குது பருப்பு. இதை நான் அப்படியே குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். ஸோ பாசி பருப்பை குக்கரில் மாற்றிட்டு தேவையான அளவு தண்ணியை ஊற்றிக்கோங்க. பருப்பு நல்லா தண்ணியில் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். ஸோ குக்கர் மூடியாச்சு. மீடியம் ஃப்ளேமில் தான் நான் வந்து பருப்பை வேக வைக்க போகிறேன். ஸோ நான் குவான்டிட்டி வந்து அதிகமாக தான் செய்கிறேன். ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு 15-20 பேருக்கு தாராளமாக நீங்கள் தரலாம். யூஸ்வலாக நவராத்திரி டைமில் நிறைய கெஸ்ட்டெல்லாம் வீட்டுக்கு வருவாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு வச்சிங்கன்னா சின்ன கப்ஸில் நீங்கள் அவங்களுக்கு சர்வ் பண்ணலாம் நல்லா சூடாக. ஸோ பருப்பு வேக வச்சாச்சு. 2 விசிலுக்கு வேக வச்சுட்டேன். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சூப்பராக வெந்திருக்கு. ஸோ பருப்பு எடுத்து தனியாக வச்சிடலாம். ஸோ பாயசத்துக்கு மெயின் கார்னிஷிங் பார்த்தீங்கன்னா முந்திரி, திராட்சை. ஸோ அடுத்தது அதுதான் வறுக்க போகிறேன். ஸோ பேன் எடுத்து இதில் ஒரு டேபிள் ஸ்பூனில் ஒரு பெரிய ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி 2 ஸ்பூன் ஊற்றிடுறேன். ஸோ நிறைய பாயசம் செய்கிறதுனால முந்திரி திராட்சையும் நிறைய எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 1/2 கப்பு முந்திரி, இந்த பீஸ் முந்திரி கிடைக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி எடுத்து ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து யூஸ்வலாக ஃபெஸ்டிவல் டைம்ஸ் என்ன மாதிரி பலகாரம், அதாவது சுண்டல், பாயசம், என்ன மாதிரி வெரைட்டிஸ்னால் நீங்கள் வீட்டில் செய்வீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ முந்திரி வந்து நல்ல ஒரு பொன்னிறமாக வறுத்தாச்சு. இது எடுத்து நான் தனியாக வச்சிடுறேன். ஸோ முந்திரி வறுத்து எடுத்தாச்சு. அடுத்து நம்ம திராட்சையை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ அதே பேனில் தான் போடுறேன். ஸோ திராட்சை இந்த மாதிரி நல்லா உப்பின பிறகு ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் மாற்றி வச்சுருங்க. நான் எடுத்துடுறேன். ரொம்ப ரோஸ்ட் பண்ண தேவையில்லை. நான் முந்திரியோடைய திராட்சையும் போட்டு வச்சிடுறேன். ஸோ அதே பேனில் அடுத்து நம்ம வந்து தேங்காவை வறுக்க போகிறோம். ஸோ இன்னொரு 2 டீஸ்பூன் நெய் ஊற்றி இதில் நான் ஒரு 1/2 மூடி தேங்காவை திருவி வச்சுருக்கேன். நல்ல ஃப்ரெஷ்ஷான தேங்காய். இதை வந்து நம்ம பேனில் போட்டுடலாம். தேங்காயெலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கான்னு பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ஸ்மெல் இருக்கக்கூடாது. ஸோ நீங்கள் திருகும்போது அந்த எண்ணெய் வாடெல்லாம் இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. சப்போஸ் வீட்டில் தேங்காய் இல்லைன்னா உங்களுக்கு அது வேண்டான்னா தேங்காய் இல்லாமல் கூட நீங்கள் இந்த பாயசம் செய்யலாம். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தேங்காய் வறுக்கும்போது விட்டுட்டு போயிடாதீங்க. பக்கத்துலேயே இருந்து கொஞ்சம் நல்லா வறுத்துக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் வறுத்தா போகிறோம், தீஞ்சிடும். அதனால் ஜாகிரதையாக பக்கத்துலேயே இருந்து வறுத்துக்கோங்க. ஸோ ரொம்ப ப்ரௌன் எல்லாம் ஆக்க வேண்டாம். ஓரளவுக்கு அந்த ஈரப்பதம் போனாலே போகிறோம். ஸோ இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் தேங்காவையும் எடுத்து வச்சிடுறேன். இந்த ரெசிபிக்கு நம்ம வெல்லம் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ வெல்லத்தை இப்போ அடுத்தது நம்ம கரைக்கணும். ஸோ நல்ல ஒரு டீப்பான இந்த மாதிரி ஒரு சாஸ் பேன் எடுத்துக்கோங்க. இதில் நான் 1 கப் தண்ணி ஊற்றுறேன். ஸோ இதில் நான் வந்து ஒரு 600 கிராம் வெல்லம் எடுத்திருக்கேன். இதை வந்து நான் இப்போ சாஸ் பேனில் போட போகிறேன். இனிப்பு வந்து உங்கள் டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டிக்கலாம், இல்லைனா கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஸோ
ஸோ மார்க்கெட்டில் கிடைக்கிற வெல்லம் வந்து ஒன்று ஒரு லெவலில் இருக்கும் ஸ்வீட்னஸ். சிலது வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருக்காது, கொஞ்சம் சப்புன்னு இருக்கும், சிலது கொஞ்சம் உப்பாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் கிடைக்கும். ஸோ நீங்கள் வெல்லம் வாங்கும்போது நல்ல குவாலிட்டி வெல்லமாக வாங்கி இதில் யூஸ் பண்ணிக்கோங்க. வெல்லம் வந்து இப்போ கம்ப்ளீட்டாக கரைஞ்சிருச்சு. ஜஸ்ட் செக் பண்ணுறேன், நல்லா கரைஞ்சிருச்சு. ஸோ ஸ்டோவ் இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்தது இது நம்ம வடிகட்ட போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபைனல் ஸ்டெப்பில் இருக்கோம். அதாவது நம்ம ஆக்சுவலாக இப்போ பாயசம் செய்ய போகிறோம். பருப்பு வேக வச்சாச்சு, வெல்லத்தை கரைச்சாச்சு, முந்திரி திராட்சையை வறுத்தாச்சு. ஸோ இப்போ எல்லாத்தையும் போட்டு ஒரு கிண்டி இல்லாமல் ஓகே. ஸோ இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணலை. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த கரைச்ச வெல்லத்தை ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். ஸோ இது பண்ணுறதுனால அழுக்கு ஏதாவது இருந்தாலும் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி வடிகட்டியில் வந்துடும். ஸோ இந்த ஸ்டெப் டன். அடுத்தது நான் வந்து பருப்பை இதில் ஆட் பண்ண போகிறேன். குக்கர்லேருந்து பருப்பை எடுத்து வச்சுட்டேன் இந்த மாதிரி பவுலில். ஸ்லோவாக இதில் வந்து அப்படியே ஜஸ்ட்டு ஜென்டிலாக தான் போட போகிறேன், இல்லை தெறிக்க ஆரம்பிச்சிடும். பருப்பு சூப்பராக வந்திருக்கு. நான் ஊற வச்சதுனால நல்லா வந்திருக்கு பருப்பு. ஸோ நான் அப்படியே ஒரு கரண்டியில் எடுத்துடுறேன் இதை ஃபுல்லாக. ஸோ வீட்டில் ஏதாவது விருந்து விசேஷம் இருந்தாலும் இந்த மாதிரி இந்த பாயசம் நீங்கள் செய்யலாம், ரொம்ப ஈஸி. இது ரெண்டும் மிக்ஸ் பண்ண பிறகு நான் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ண போகிறேன். ஸ்டோவை ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ அடுத்தது வந்து நான் சூடாக பாலை காய்ச்சி வச்சுருக்கேன். இதையும் நான் அதில் ஊற்ற போகிறேன். இதில் கிட்டத்தட்ட 1/2 லிட்டர் பால் இருக்குது. பால் ஊற்றின பிறகு அப்படியே கலர் மாறிடுச்சு பார்த்தீங்களா? சூப்பராக அப்படியே எல்லாம் பிளெண்ட் ஆகி வருது. ஸோ நான் ஃப்ளேமை கொஞ்சம் கூட்டியிருக்கேன். ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் இது கொதிக்கட்டும். ஸோ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. அடுத்தது வந்து நான் ஏலக்காய் பவுடர் போட போகிறேன். கிட்டத்தட்ட 1 டீஸ்பூன் இருக்குது. நம்ம வறுத்த தேங்காய் அதுவும் சேர்க்க போகிறேன். ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். வாசனை அப்படியே கம்மான்னு தூக்குதுங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. வறுத்த வச்ச முந்திரி திராட்சை அதையும் சேர்க்குறேன். நெய் இல்லாமல் எப்படி சொல்லுங்கள் ஃபைனலாக. ஸோ இதில் நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் பெரிய ஸ்பூன் நெய் போட போகிறேன். ஸோ உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் ஊற்றிக்க வேண்டாம், பட் நெய் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் 2 ஸ்பூன் மட்டும் போடுறேன். ஒரு 2 மினிட்ஸ் இது எல்லாமே பிளெண்ட் ஆகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு நீங்கள் பாயசத்தை இறக்கிடலாம். ஸோ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் ஸ்டோவ் ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்த முக்கியமான விஷயம் சாப்பிட்றது தான். டேஸ்டிங் கூட கிடையாது, சாப்பிட்றது தான். எனக்கு வெயிட்டிங் அப்பத்துலேருந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் நான். அஃப்கோர்ஸ் ப்ரெசன்டேஷனுக்கு நம்ம மேலே கொஞ்சம் முந்திரி திராட்சைலாம் போட வேண்டாமாங்க, எல்லாமே உள்ளே போகுது போட்டாலும். ஓகே, இல்லை என்னோடய கப்பில் ஆல்ரெடி நிறைய முந்திரி போட்டேன் நான். ஸோ ஜஸ்ட் ஒரு குயிக் டிப், இது பருப்பு பாயசம்னால சம்டைம்ஸ் கூல் ஆகும்போது நல்ல திக்காகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த டைமில் நீங்கள் ஹாட் வாட்டர், அதாவது சுடு தண்ணி இல்லைனா சூடாக பால் ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு கன்சிஸ்டன்சி கரெக்டாக வந்துடும். ஸோ நான் என்னோடய ஷேர் ஆல்ரெடி சின்ன கப்பில் ஊற்றி வச்சுட்டேன். ஸோ அதுதான் இப்போ சாப்பிட போகிறேன். பயங்கர சூடாக இருக்குது. அமிர்தம், ஒரே வார்த்தை அமிர்தம். அமிர்தம் மாதிரி இருக்குது, அவ்வளோ நல்லாயிருக்கு. தேங்காய், ஸ்வீட், பருப்பு, முந்திரி, திராட்சை. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணுங்க, சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ரெசிபி உங்களுக்காக செஞ்சு காட்டியிருக்கேன்.
கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இதை வீட்டில் ட்ரை பண்ணி எப்படி இருந்தது எனக்கு சொல்லுங்கள். அண்ட் அந்த நவராத்திரியை சந்தோஷமாக கொண்டாடுங்க. மீண்டும் இன்னொரு நல்ல ரெசிபியோட திருப்பி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.